நடுக்கடல்ல கப்பல்ல நின்றுக்கிட்டு இயற்கையை ரசிக்கிறதே ஒரு பெரிய சுகம்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய மகன் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருந்த நிலையில் அடுத்த கட்டமாக திருமணத்துக்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக நடந்துட்டு வருது. மேலும் இந்த திருமணத்துக்காக 200 கோடி ரூபாய் வரைக்கும் பட்ஜெட்டை பிளான் பண்ணியிருக்காங்களாமா. தமிழ் சினிமாவில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் பல படங்களில் நடிச்சிருக்கிற நடிகர் நெப்போலியன் தன்னோட மகன் தனுஷ்காகவே அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு. அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற தனுஷ்கும் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரப்பட்டியை சேர்ந்த அக்ஷயா அப்படிங்கிறவங்களுக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. மேலும் தன்னோட மகன் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதாலையும் அமெரிக்காவில் நெப்போலியன் குடும்பத்தினர் இருந்தாலும் அங்கே திருமணம் பண்ணுறதுல சில சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறதாலையும் அங்கிருந்து ஜப்பானுக்கு போய் திருமணத்தை நடத்த போகிறாங்க. நெப்போலியன் குடும்பத்தோடு தற்போது கப்பலில் ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற பிரம்மாண்டமான சொகுசு கப்பலில் என்னென்ன வசதிகள் இருக்குது உள்ளிட்ட பல சுவாரஸ்யமான விஷயங்களை நெப்போலியன் வீடியோவை ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. நெப்போலியன் தன்னோட மகன் தனுஷுடைய திருமணத்துக்காக 200 கோடிக்கும் அதிகமாக செலவை பிளான் பண்ணியிருக்காராமா. வர நவம்பர் மாதம் 7ஆம் தேதி ஜப்பானில் இருக்கிற டோக்கியோ சிட்டியில் திருமணம் நடக்க போகுது. சினிமாவிலிருந்து அரசியல் வரைக்கும் எல்லாருக்குமே திருமண பத்திரிகைகள் வச்சுருக்காரு. மணப்பெண் அக்ஷயா திருநெல்வேலியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதால ஒருவேளை வரவேற்பை சென்னையில் வைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜப்பானில் நடக்க இருக்கிற தனுஷ் மற்றும் அக்ஷயாவுடைய திருமணம் எப்படிலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க தமிழ் சினிமா ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.